குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கிராமரில் ஸ்பாட்டிங் எரர் பார்ப்போம். எரர் ஸ்பாட் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் மட்டும் இல்லை, பேங்க்லேயும் எஸ்எஸ்சிலையும் கூட 5லேருந்து 10 மார்க் வரைக்கும் இப்போ கேட்காங்க. நம்ம எவ்வளோ தான் கிராமரில் டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எல்லாம் படித்தாலும் இந்த கோல்டன் எரர் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா இந்த எரர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டென்ஸ்லேயோ மொத்தத்திலே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஒரு சில கோல்டன் எரர்லாம் நம்ம ஒழுங்காக படிக்காம விட்டோம் அப்படின்னா அதோட நம்ம நிறைய மிஸ்டேக் விட்டுருவோம். ஸோ நம்ம இப்போ கோல்டன் எரரில் இம்பார்ட்டண்டான எரர் ஒரு 30 to 40 வரைக்கும் இருக்கும். அது நம்ம ஒரு 10 பார்த்துருவோம். ஓகே, இந்த கோல்டன் எரர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது வந்தால் இதான் வரும், இந்த டென்ஸ் அந்த டென்ஸ் தான் போடணும், அதாவது இந்த வேர்டு வந்ததுன்னா பின்னால் அந்த வேர்டு வரும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம மேக்ஸில் ஃபார்முலா மாதிரி தான், இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கிராமரில் இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா பின்னால் அந்த வேர்டு வரும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த கோல்டன் எரர் படித்தா மட்டுமே போதும், ஸ்பாட்டிங் எரரில் நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நோ சூனர் இஸ் ஃபாலோடு பை தேன். என்ன அப்படின்னா, நோ சூனர் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா பின்னால் அந்த சென்டென்ஸில் தேன் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நோ சூனர் ஹேட் ஐ என்டர் த கிளாஸ் தேன் த ஸ்டூடெண்ட் ஸ்டுட் அப். இதில் நோ சூனர் இருக்குது, பின்னால் தேன் அப்படிங்கிற வேர்டும் இருக்குது. இல்லை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ சூனர் கொடுத்துட்டு பின்னால் தேனுக்கு பதிலாக வென்னு இல்லைனா தென்னு அந்த மாதிரி வேறு ஏதாவது வேர்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி நோ சூனருக்கு தேன் கொடுக்காம வேறு ஏதாவது வேர்டு மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் எரர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லெஸ்ட் மஸ்ட் பி ஃபாலோடு பை ஷுட். லெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பின்னால் ஷுட் அப்படிங்கிற வேர்டு வரும். இதில் பாருங்கள். ரீட் ரெகுலர்லி லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். இதில் லெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஷுட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம எரர் ஸ்பாட்டில் எப்படி மாற்றி கொடுப்பாங்கன்னா, இதுக்கு வேறு வில்லு, குட் அந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அதான் எரர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். லெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷுட்டு தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும், நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடியதெல்லாம். தேர்ட் ஒன் பாருங்கள். சச் இஸ் ஃபாலோடு பை அஸ். சச் அப்படிங்கிற வேர்டு வந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஆஸ் அப்படிங்கிற வேர்டு வரணும். ஹி இஸ் சச் எ ரைட்டர் as everybody should read his book. இதுலேயும் பாருங்கள், சச்சை ஃபாலோ பண்ணி ஆஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸ்கேர்லி அண்ட் ஹார்ட்லி ஆர் ஃபாலோடு பை வென் அண்ட் நாட் பை தேன். அதாவது ஸ்கேர்லி, ஹார்ட்லி இந்த மாதிரி வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வேர்டு வரும்னா வென் அப்படிங்கிறது தான் வரும். நம்ம எரர் ஸ்பாட்டில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வென்னுக்கு பதிலாக தேன் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்மளும் இந்த ஸ்கேர்லி, ஹார்ட்லி அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் வேர்டுக்கெலாம் ஓகே தேன் அப்படிங்கிற வேர்டு வரும்னு நினச்சி நம்ம அதை பார்க்காம விட்டுருவோம். ஆனால் ஸ்கேர்லி, ஹார்ட்லி இந்த 2 வேர்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பின்னால் வரக்கூடிய வேர்டு வென்னா மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். தேன் ஷுட் பி யூஸ்டு ஆஃப்டர் நோ அதர். என்னென்னா தேன் அப்படிங்கிற வேர்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நோ அதருக்கு அடுத்து தான் தேன் அப்படிங்கிற வேர்டு வரும். இதில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இதில் தேனுக்கு பதிலாக வென்னு அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேர்டு கொடுப்பாங்க. ஐ மெட் நோ அதர் மேன் தேன் மிஸ்டர் ராய். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நோ அதரை ஃபாலோ பண்ணி தேன் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த ரூல்ஸ்லாம் 2-3 வாட்டி படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கோல்டன் எரர்லேருந்து 2-3 எரர் ஸ்பாட்டாவது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிக்ஸ்த் ஒன். மெனி ஏ இஸ் ஆல்வேஸ் ஃபாலோடு பை சிங்குலர் வெர்பு. நம்ம மெனி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது ப்ளூரல் நினைப்போம். மெனின்னு வந்திருக்க பின்னால் வரக்கூடிய வெர்பு ப்ளூரலாக தான் வரும் அப்படின்னு. ஆனால் இந்த மெனி ஏ அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின்னால் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு சிங்குலராக மட்டும்தான் இருக்கணும். அதில் பாருங்கள். மெனி ஏ மேன் வாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வாஸுங்கிறது சிங்குலர், இதே நம்ம ப்ளூரல்னால் வேறு அப்படிமோ. இங்கே மெனி ஏ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பின்னால் வரக்கூடிய வெர்பு சிங்குலர் வெர்பாக தான் இருக்கணும். அப்போது மெனி எ மேன் வாஸ் ட்ரவுண்ட் இன் த சி. ஓகே, செவன்த் ஒன் பாருங்கள். த நம்பர் ஆஃப். ஓகேவா, த நம்பர் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வெர்பு சிங்குலராக இருக்கணும். கீழே பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் வெரி ஸ்மால். ஓகேவா, இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே ப்ளூரல்னால் ஆர் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை இந்த விஷயத்தை கரெக்டாக பாருங்கள். இங்கே த நம்பர் ஆஃப்னு இருக்குது. த அப்படின்னு வந்ததால் நம்ம சிங்குலர் போடுதோம். இதுவே இதுக்கு பதிலாக ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய வெர்பு ப்ளூரலாக இருக்கும். எயித் ஒன்று பாருங்கள். ஏ நம்பர் ஆஃப் இஸ் ஃபாலோடு பை ப்ளூரல் வெர்பு. அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஏ நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அந்த ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம பின்னால் வரக்கூடிய வெர்பு ப்ளூரலில் போடுதோம், ஆர் அப்படின்னு போடுதோம். இதுவே அங்கே தே வந்துச்சு, அதனால் நம்ம இஸ் அப்படின்னு போட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகே 9th ஒன் பாருங்கள். ஒன் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறக்கூடிய வெர்பு நவுன் வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஒன் ஆஃப் ஆல்வேஸ் டேக்ஸ் அ ப்ளூரல் நவுன் ஆஃப்டர். ஒன் ஆஃப்க்கு அடுத்து வந்து ப்ளூரல் நவுன் தான் இருக்கணும். சென்டென்ஸில் பாருங்கள், இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் மை லைஃப். இதில் எப்படி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேன்னு கொடுப்பாங்க. டேஸுக்கு பதிலாக சிங்குலரில் டேன்னு கொடுப்பாங்க. நம்மளும் ஒன்றுன்னு வந்திருக்கு, அப்போ ஒன்றா சிங்குலரு டே தான் வரும்னு நினச்சி இதை விட்டுருவோம். ஆனால் ஒன் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளூரலில் தான் வரணும். ஓகேவா, டேஸ் அப்படிங்கிறது தான் வரணும். நம்ம இந்த கோல்டனர் எல்லாமே எப்படின்னா இது வந்தால் இதான் வரணும், இது வந்தால் இது வரணும், இது வந்தால் இது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் படித்தாலே போதும், கோல்டனர் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஓகே 10th ஒன் பாருங்கள். ஸோ இஸ் ஃபாலோடு பை தேட். ஸோ அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா பின்னால் வந்து தேட் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணி வரணும். சரிதா வாஸ் ஸோ பாப்புலர் வித் ஹர் கிளாஸ்மேட் தட் ஷி ஆல்வேஸ் ஹேட் சம் பீப்புள் கம்மிங் டு ஹர் ஃபார் அட்வைஸ். இதில் பாருங்கள், நான் ஸோ தேட் அப்படிங்கிற 2 வேர்டையும் ஹைலைட் பண்ணியிருப்போம். அப்போ ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தேட் அப்படிங்கிற வேர்டு வரணும். இன்னும் இதே மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்டான கோல்டனர்லாம் இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷ், அப்புறம் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வீடியோஸுமே போட்டிருப்போம். எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட்டை வச்சு தான் போட்டிருப்போம். ஸோ இதுவரை நம்ம வீடியோ பார்க்காத எல்லோரும் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.